கடலைப்பொடி வந்து உரம் போட்டு தண்ணி வைக்கணும். நம்ம விவசாயம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. வேல் கரையான் பிடிச்சி ஒரு சில இடத்துல வந்து செடிகள் செத்துட்ருக்கு, ஒரு சில இடத்துல வந்து செடிகள் காஞ்சிட்ருக்கு. நம்ம கடலை போட்டதுலேருந்து 2 டைம் களை வெட்டிட்டோம், ப்ளஸ் வந்து 3 டைம் மருந்து அடித்தோமா, அப்புறம் 2 டைம் வந்து உரம் போட்டோம். இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் கடலை போட்ட பிறகு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு இன்னும் 1 or 2 மந்த்தில் வந்து கடலை பிடுங்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நம்ம லாபத்தை விட செலவாகிறது தான் அதிகம். ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுக்கலான்னா நம்ம விவசாயம் பண்ணுறது ஆப்ஷன். நம்மளை மாதிரி எல்லாருமே நினச்சாங்கன்னா நஷ்டமாகுதுன்னு ஒவ்வொரு விவசாயியும் நினச்சி விவசாயம் பண்ணாமல் வெளிநாடு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தோன்னா நம்ம யார் தான் நமக்கு சோறு போடுவா? வரப்போகிற காலகட்டத்தில் நம்மளாம் டேப்லெட் தான் எடுக்கணும் போல். சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு கேப்சூல், காலையில் ஒரு கேப்சூல், மதியம் ஒரு கேப்சூல், நைட்டு ஒரு டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சூல் ரெடி ஆகிடும் போல். அதை தான் நம்ம போட்டுட்டு பேசாமல் தூங்கிட்டு இருக்க வேண்டியதான் நமக்கு. அதுவும் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ரைஸ்லேயே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கடலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதுலேயே நிறைய வேர்க்கரையான் அது இதுன்னு பிடிக்குது. நம்ம வந்து 2 வகையாக இதுக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கலாம். அதாவது இயற்கை முறையில் ஒன்று செய்யலாம், இன்னொன்று வந்து செயற்கை முறையில் நம்ம உரம்லாம் கொடுக்கலாம். நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விவசாயம் பண்ணுறதுக்கான முதல் நோக்கமே வந்து என்னென்னா, நம்ம வந்து சாப்பிட்ற பொருள் ஆர்கானிக்காக இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான். அது நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கொல்லையிலேருந்து விளைஞ்சி நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான். எல்லாம் ஆர்கானிக்காக இருக்குமான்னு கேட்டால் பாசிபிள் கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் நிறைய லாபங்களும் இருக்குது, நிறைய நஷ்டங்களும் இருக்குது. நம்ம இதில் லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையாக சாப்பிட்றது லாபம். நஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பொருள் செலவு எப்பயுமே அதிகமாக இருக்கும். இயற்கையை தேடி போகும் பொழுது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் செய்யும். இந்த மிளகாய் செடி பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து மாடியில் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பக்கெட்டில் அந்த மிளகாய் செடி தான் இந்த மிளகாய் செடி. நான் வந்து தக்காளி கன்று கூட ஒரு 4 மிளகாய் செடி வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக தக்காளி கூட சேம் குவான்டிட்டியில் தான் நான் மிளகாய் செடி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் தக்காளி செடி வந்து பிழைச்சிக்கிச்சு, மிளகாய் செடி வந்து பிழைக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம மண்ணுக்கு வந்து சரியாக வரல போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்தடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய்கள் வந்துட்டுருக்கு. இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் வச்ச தக்காளி செடி மாதிரி இல்லை. இது நாட்டு தக்காளி, ஹைப்ரிட் இல்லை போல். அதனால் ஒரு தடவை பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சதுன்னா அதோட செடி வந்து க்ளோஸ் ஆகிடுது. இப்போ காய் வச்சுருக்கு இல்லையா, அந்த காயெல்லாம் பெருசாகி பழுத்து முடித்ததும் அந்த செடி வந்து காஞ்சு போயிடும் போல். ஆனால் போன வாட்டி வச்ச தக்காளி வந்து நம்ம வந்து நம்மளே பிடுங்கி போடுற வரைக்கும் தக்காளி நிறைய பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் வச்சுட்டு இருந்தது. இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளின்னு சொல்கிறாங்க. அதனால என்னாச்சுன்னா, இது பாதியிலே வந்து இப்போ எப்படி பூ வச்சு காய் காய்ச்சிருக்கோ அந்த காய் வந்து பழமாகிட்டு அதோடு வந்து இந்த தக்காளி செடி முடிஞ்சிடும் போல். நீங்கள் இது மாதிரி யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் நான் யோசித்தது என்னவோ இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் தக்காளி கன்று அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நான் வச்சு 1.5 மந்த்து, ஆமாம், 1 மாதம் 30 நாள் தான் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய் வச்சு பழம் வச்சிருச்சு. பட் ஆனால் நமக்கு இது இருக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக உரம் இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் இந்த தக்காளி செம்ம புளிப்புங்க. நம்ம இயற்கையாக நம்ம சின்ன பிள்ளையில எப்படி நம்ம தோட்டத்துலேருந்து விளைஞ்சி ஒரு தக்காளி சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஆனால் இப்போல்லாம் அந்த ஹைப்ரிட் தக்காளியில் நான் பார்த்ததில்ல. அப்படியே லைனே இருக்க மாட்டேங்க தக்காளியில், முழுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளியிலலாம் வந்து கோடே இருக்காதுங்க, அப்படியே நல்லா பூச்சாக இருக்கும். தக்காளி வந்து குண்டாக தானே இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்துக்கு இருக்கும் அந்த தக்காளி. நான் உங்களுக்கு வேணால் திருப்பி கடையில் வாங்கும்போது காட்டுறேன். இன்னொரு 1 மந்த்துக்கு தக்காளி வாங்குகிற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ திருப்பி தக்காளி வாங்குற மாதிரி தான் வரும். பார்க்கும், இந்த செடி வந்து காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் வைக்கலான்னு பார்த்தேன். அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம கடலை எடுத்துகிட்டு முருங்கை இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கு வந்து பாத்தியாக வந்து ஏர் ஓட்டுவாங்க. அதாவது டிராக்டரை வச்சு களை எடுப்பாங்களாம். அந்த களை எடுக்கும் பொழுது இந்த தக்காளி செடியெலாம் அடிபட்டுடும். தக்காளி செடி வந்து எப்போ வைக்கணுன்னா, இனிமேட்டு வந்து
முருங்கைக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு முருங்கை பறிக்க போகிற சமயத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா சுற்றி இருக்கிறது காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். இந்த சிந்தாமணி பூ யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள். நம்ம சின்ன வயசில் இருக்கக்குள்ளே பார்த்ததான் இது. 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் போகும்பொழுது இந்த சிந்தாமணி பூலாம் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தாமணி பூ வந்து மல்லிப்பூ, கதம்போ இது கூட வச்சு கட்டுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த செடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பொங்கல் டைமில் தான் இந்த செடி பூ வரும். இந்த செடியை நம்ம வந்து இந்த சிந்தாமணி பூ பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம வெல்வெட் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லை, வெல்வெட் ட்ரெஸ்லாம் போட்டிருந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் நிறையா போட்டிருக்கேன். இந்த சிந்தாமணி செடியில் இருக்கிற பூ வந்து பறித்து பூ வந்து பொங்கலுக்கு தச்சு விடுவாங்க. அதாவது பூ வந்து ஜடை வச்சு தச்சு விடுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிந்தாமணி பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ லாங்காக வரதால் பார்ட் 2ல் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் கூட இந்த விவசாய பயணத்தில் கலந்துக்கோங்க. நான் வந்து தினமும் கொல்லைக்கு போவேன். கொல்லைக்கு போகும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் எடுத்து போடுவேன். நான் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போவேன் மார்னிங். அப்பா வந்து மார்னிங்கே கொல்லைக்கு போயிடுவாங்க. தண்ணி பாய்ச்சறது, உரம் போடுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். நான் போயிட்டு தக்காளி பறிச்சுட்டு கனகாமரம் பூ இருக்கும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கனகாமரம் பூ எடுப்போம். அந்த பூவையும் பறிச்சுக்கிட்டு அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த 2க்காக தான் நான் அடிக்கடி கொல்லைக்கு போவேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும். மெயினாக தண்ணி மொண்டு ஊற்றினா தான் செடி காயாமல் இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், செடி வந்து காஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு சில டைம் தான் வந்து கொல்லைக்கு தண்ணி பாய்ச்சுவோம். அந்த மாதிரி டைமில் மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சணும். அந்த மாதிரி டைமில் வந்து செடியெல்லாம் காய விடக்கூடாது இல்லையா? அதான் கொல்லைக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லேயே, அதாவது பாப்பாவுக்கு வந்து 8:30க்கு ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு அப்படியே நாங்களும் கொல்லைக்கு போயிட்டு கொஞ்சம் கொல்லையில் என்னென்ன ஒர்க் இருக்கோ ஒரு 10:30 வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதை பார்க்க கிளம்பிடுவோம். இது வந்து விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. லேவண்டர் கலரில் இருக்குது இந்த துளசி. இதுக்கு தமிழில் கருந்துளசின்னு சொல்லுவாங்க, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த துளசியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அந்த க்ரீன் துளசியை விட இது கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. இது கூட வெற்றிலை, துளசி, ஓமவல்லி இதெல்லாம் நீங்கள் வச்சு கஷாயமாக குடிச்சிங்கன்னா ரொம்ப கோல்டுக்கு நல்லது, இருமல்லாம் வராது. அதனால் இந்த சிந்தாமணி பூ பார்க்கறதுக்கு கலர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எள்ளு போட்டோம். ஆனால் எள்ளை விட உளுந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக தானே பிடுங்கணும், அதுதான் சரிபாதியாக முளைச்சிருக்கு. சரி ஓகே, களை வெட்டும் பொழுது எப்படியும் வந்து அந்த உளுந்தெல்லாம் எடுத்துருவாங்க. எனக்கு ஒரு ஆசை, விட்டு தான் பார்க்குமே வருமானு. ஆனால் அப்பா சொன்னாங்க வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிந்தாமணி பூவில் மட்டும்தாங்க அந்த அதாவது அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த சிந்தாமணி செடியோடைய காம்புகள், தண்டுகள் அதுவும் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.